நிறைய ஹார்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சயின்ஸில் வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி சப்ஜெக்டாக இருக்குது. நம்ம படிக்கும்போது நம்ம படிக்கிற பீரியட் அதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக இருக்கும். அது வந்து அது குழந்தைங்களுக்கு அந்த லைவ் அது பண்ணும்போது இந்த கிளாஸ்லேயே சின்ன கிளாஸ் பண்ணி எக்ஸாம்லேயே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. உண்மையிலே கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அது படிக்கிறது. சயின்ஸ் வந்து டிகிரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த கேம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா பார்க்க அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ ஃபஸ்ட்டு எடுத்தோட இருக்க அந்த ஒரு ஸ்வீட்டு ஒரு ஃப்ரூட்டு எல்லாம் கொஞ்சம் அசப்பிட்டாங்க. அந்த மிஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நினச்சா மேக்ஸ் எக்ஸ்போர்ட் நினச்சேன் எக்ஸ்கியூப்னு இருக்கும்போது ஆனால் வந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈவன் ஹிந்தி ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு எஃபோர்ட் எடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க மிஸ் நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப பெரிய வாழ்க்கை நிஜமாக சொல்லணும். ஏன்னா அவங்களோட எஃபோர்ட் இருக்கனால இந்த அளவுக்கு கிராண்டாக ஒரு எக்ஸ்போவை பண்ணி ஒரு சிஸ்டமாக கொண்டு வரது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவங்க டீச்சர்ஸ் தான். ஸோ டீச்சர்ஸ் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் எங்கள் பிள்ளைங்களை இந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களை கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபியரை போக்குறதுக்காக கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். போக போக ஏன் பண்ண மாட்டாங்க எங்கள் பிள்ளையோட ஸ்டேஜ் ஃபியர் என்ன குறைச்சிடும். இப்போ ஃபியூச்சரில் வந்து இப்போ ஒரு காலேஜ் லெவலாம் போகும்போது அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்காங்க. ஏன்னா நம்மளாம் ஸ்டேஜ் ஃபியர்லாம் தாண்டினா வந்து சர்வீஸ் படிக்கிறவங்க வீட்டுக்கு ஸ்கூல் பார்ட்டிசிபேஷனே இல்லை, எந்த எக்ஸ்போஷனுமே எனக்கு இல்லை. ஆனால் இப்போ அதெல்லாம் புதுசாக தெரிஞ்சுக்கிறதுல கம்ப்யூட்டர் பற்றி சொன்னாங்க பசங்க. அது நல்லா இருந்துச்சு. ஈவன் உங்கள் கம்ப்யூட்டர் தானே மெயின், அதை பற்றி சொன்னாங்க. நல்லா விளக்கமாக சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப பற்றி நீங்கள் ஸ்கூலில் நல்ல எல்லா படிப்புலையும் சரி, நல்லா ஹெல்த் ஹேண்டிங்கும் சரி நல்லா சேனல் எல்லாரும் அதான் நல்லா கொடுத்து அந்த இங்கிலீஷ் பண்ணி வாட்சிங்